வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோவில் சொரக்காய் வச்சு 2 ரெசிபி செய்ய போகிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டர் ரெசிபியாக எடுத்துக்கலாம். ஈவன் பிரியாணி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பர் காம்போவாக இருக்கும். இன்னொரு ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா டிஃபன் ரெசிபி தான். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. இதில் கோதுமை மாவுலாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதால கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்க 2 ரெசிபியுமே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். வாங்க ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபியாக டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக துருவி வச்சுருக்க சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கேரட் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலையை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இதில் நம்ம கேரட்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதில் இனிப்பாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி இலை தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நீங்கள் பசலைக்கீரை கூட நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கீரை சேர்க்குறதால கசப்பாலாம் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். நம்ம கேரட்லாம் சேர்க்குறோம்ல, அது டேஸ்ட்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூடவே 1/3 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃபைனாக இருக்கிற ரவா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும். கண்டிப்பாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கும் இந்த மாவு, இந்த காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு. கடலை மாவு டேரெக்டாக சேர்க்க உங்களுக்கு பிடிக்கலை, ஒத்துக்காது அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மாவெல்லாம் சேர்த்துட்டோம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம 3 பொருள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் இருக்குது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுவும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் போல் இந்த ட்ரை மேங்கோ பவுடர் சொல்லுவாங்கள்ல, அதை சேர்த்துக்கலாம். நான் ட்ரை மேங்கோ பவுடர் தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த சொரக்காயில் நல்லா ஈரப்பதம் இருக்கும், அதுலேயே நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது பிசைஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிசைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரெடியாகி இருக்கும். பிசைஞ்சு முடிச்சுட்டு உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு பிடிச்சமான ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். நார்மலாக இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க. நான் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதால குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டேன். நம்மளோட விருப்பம் தான், உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் பிடிக்கிற ஷேப் வந்து எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது ஒன்று போல் வெந்து வரும் ஸ்டீம் பண்ணி எடுக்கும் பொழுது. நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு தண்ணி கொஞ்சமாக கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதில் கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு பொருளை ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ணுற பொருளை ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா கட்டி ஆகாமல் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் உருண்டை. அப்படி இல்லைனா ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டாக வெந்திருக்க பதம். நான் இன்றைக்கி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். அது ஸ்டீம் பண்ணிவிட்டு இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும், அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம எள்ளு சேர்த்துக்க போகிறோம். எள்ளு சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சமாக வெங்காயம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஈவன் பச்சை மிளகா கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஷைனிங்காக பார்க்கவே கலர் வித்தியாசமாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது இருக்கட்டும். நமக்கு எள்ளெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த பொருளை சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்த உடனே அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே தாளித்து வரும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
பார்த்தீங்களா எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கலாம். உருண்டைகளை 1 by 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த ப்ரௌன் ஸ்பாட் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருண்டைகளை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியமில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உருண்டையோட எல்லா பக்கமும் நல்லா ஓரளவு ப்ரௌன் ஸ்பாட் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா அது டேஸ்ட்டு வேறு வித்தியாசம் இருக்கும்ல, அதுக்காக தான் கண்டிப்பாக இதை செஞ்சுக்கணும். ஒரு 5 to 7 minutes கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. இது செஞ்சு முடித்த பிறகு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான டிஃபன் ரெடி ஆகிடும். இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறோம். பேசிக்காக இந்த ரெசிபி கூட க்ரீன் சட்னி அந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணுவாங்க நார்த் இந்தியாவில். நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட் நல்லாவே தெரியும். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். பார்த்தீங்களா ஹெல்த்தியான டிஃபன் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதை டின்னராக தான் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டின்னர் எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா சொரக்காய் வச்சு மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சொரக்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் போல் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிக்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். நான் கொஞ்சமாக அந்த மசாலா ரெடி பண்ணும்போது சில்லி சாஸ் சேர்த்துக்குவேன். அதனால் நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். இந்த வெங்காயம் சேர்க்கணும்னு சொன்னேன். அந்த டைமில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் போல் கேப்சிகத்தை கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாவு கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இந்த அளவுக்கு தான் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நான் பொரித்து எடுத்துக்கிறத இந்த வீடியோவில் காமிக்கல. நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சொரக்காயில் இருக்க ஈரப்பதத்துக்கே அது நல்லா பைண்ட் ஆகி வரும். பிசைஞ்சு எடுக்கிற மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் அதிகம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் எண்ணெயில் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். பூண்டை நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஓரளவாச்சும் வதங்கி வந்தால் தான் இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது வதங்கி வந்த பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் இருக்குல்ல, அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பூண்டு ஓரளவு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வெங்காயமும் கொஞ்சமாக நான் இன்றைக்கி கேப்சிகமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு 50% அளவுக்கு நல்லா குக்காகி வரணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கேப்சிகம் வெங்காயம்லாம் சேர்த்த பிறகு அடுப்பை நல்லா மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த உருண்டை செய்யும் பொழுதும் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம சாஸில் கூட கண்டிப்பாக உப்பெல்லாம் இருக்கும். அதனால் உப்பு கம்மியாக இருக்கிறது தான் நல்லது. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துகிட்டு நம்ம சாஸெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக சோயா சாஸும் கொஞ்சம் சில்லி சாஸும் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி ட்ரையாக தான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதால கார்ன்ஃப்ளவர் எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை எவ்வளோ கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறோமோ அதில் 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்த்துக்கல. கொஞ்சம் சோயா சாஸ் இப்போ சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் கொஞ்சம் சில்லி சாஸ் சேர்த்துக்க போகிறேன். சில்லி சாஸும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சூட்லேயே ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டு
நான் இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஆனியன் பவுடரும் கொஞ்சம் கார்லிக் பவுடரும் என்கிட்ட இருக்குது, அதை சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் செய்யும்போது நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவரே கிடைக்கும், அதுக்காக தான். உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோன்னு சொன்னேன்னா அதை சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய மஞ்சூரியன்லாம் செஞ்சுருப்போம், காலிஃப்ளவர் வச்சுருப்போம், மஷ்ரூம் வச்சுலாம் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி சொரக்காயிலையும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்களா நல்லா வதங்கி வந்துட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல சொரக்காயை சேர்த்துக்கலாம். நான் சொரக்காயை பொரிச்சிட்டு 1-2 பிச்சு வச்சுருக்கேன். நம்ம ட்ரையாக சாப்பிடும்போது இப்படி பிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டெல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும், அதுக்காக தான். அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த சாஸோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு மசாலாலாம் நல்லா கோட்டாகி வரும். ரெசிபி செஞ்சுட்டு உடனே சர்வ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி ஆகிடும், அதுக்காக தான். இப்படி உடனே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும், அதுக்காக தான். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக அதை கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியோட க்ரீன் பார்ட் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அதுதான் ஃப்ளேவர் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பார்த்திங்களா சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் போல் இல்லாமல் இந்த சொரக்காயில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மசாலாவோட நல்லா சாட் ஆகி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி இறக்கிக்கலாம், அவ்வளோதான். இந்த சூட்லேயே ஒரு முறை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ரெசிப்பியை லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணினேன். இது கூட நான் கொத்தமல்லி சாதம் கொஞ்சமாக வச்சு சர்வ் பண்ண போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக மஞ்சூரியன் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு செஞ்சால் அந்த டிஃபன் ரெசிப்பியும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி போஸ்ட் பண்ண 2 ரெசிப்பியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட கண்டினியூவேஷனாக ஒரு சின்னதாக ஒரு ஹார்வெஸ்ட்டு காமிச்சிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, என்னோடய பால்கனியில் வச்சுருந்த உருளைக்கிழங்கு செடியை நாங்கள் பிடிங்கிட்டோம். அதில் 2-3 உருளைக்கிழங்கு இருக்குது, அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 உருளைக்கிழங்கு தான் வந்துச்சு. நார்மலாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா அக்டோபருக்கு அப்புறமாவே கிளைமேட் சூப்பராக இருக்கும். நாங்கள் அந்த டைமில் ஊருக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதால நாங்கள் ஜனவரியில் தான் கொஞ்சம் செடியெலாம் வைக்க ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கப்புறமா செடியை வச்சுருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிடுங்கிட்டோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 உருளைக்கிழங்கு கிடச்சிச்சு. சின்னதாக ஒரு ஹார்வெஸ்ட்டு தான், இருந்தாலுமே இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. இது இல்லாமல் நாங்கள் கீரை செடியெல்லாம் கூட வளர்த்துருந்தோம். அதெல்லாம் சீக்கிரம் நமக்கு வளர்ந்துரும்ல, அதுக்காக தான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.